வாட்ஸ்அப் guys, நீங்கள் பார்க்குறது இவா டெக். இப்போ என்கிட்ட இருக்குது ரெட்மி நோட் 5 ப்ரோ. அண்ட் இந்த ஒரு ஃபோனில் வந்து நம்ம இப்போது OnePlus 7 ஒரு போர்ட்ரேட் கஸ்டமர் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த OnePlus 7 இந்த ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ ஓவராலாக இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் இதோடைய சின்ன இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ், ஸோ ஓவராலாக நீங்கள் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பூட்லோடர் அன்லாக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா பூட்லோடர் அன்லாக் பண்ணுறதுலாம் ஆல்ரெடி யூடியூப்லேயே plenty ஆஃப் வீடியோஸ் இருக்குது நோட் 5 ப்ரோக்கு. ஸோ அதை சர்ச் பண்ணி பாருங்கள், நானும் கூட அப்லோட் பண்ணிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த OnePlus 7 கதைக்கு வரலாம். ஸோ அதாவது ரெட்மி நோட் 5 ப்ரோவில் இந்த OnePlus 7 ஒரு போர்ட்ரேட் ரோம் போட்டிருக்கும். இந்த ஒரு கதைக்கு வரலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி டிரைவராக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஒரே ஷார்ட்லேயே கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறேன். அதனால் அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் தட்டு மாதிரி பண்ணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி டிரைவராக. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி தான் திரும்ப சிம்மை கழட்டிட்டு இதை வந்து ஒரு மீடியா கன்சப்ஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணேன். ஸோ யூடியூப் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி நான் நார்மலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி டிரைவராக பேசிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற நோட் 5 ப்ரோவில் இருக்க MIUI 11 அந்த ஒரு வேர்ஷனோட கம்பேர் பண்ணுறப்ப இது பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக MIUI 12 கூட வந்துருந்துச்சு. அந்த MIUI 12 விட இந்த நோட் 5 ப்ரோக்கு இந்த ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ டிவைஸோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அதை பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் ஆகிடுது. இதெல்லாம் MIUIயில் பார்த்த மாதிரி தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் கம்பேர் பண்ணுறப்ப MIUIயை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 0.0 millisecond அந்த அளவு தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மற்றபடி ஃபேஸ் அன்லாக் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நானும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மற்றபடி இந்த சூப்பர் வால்பேப்பர்ஸ், இந்த வால்பேப்பர்லாம் கூட நல்லா இருக்குது. இதெல்லாம் மற்ற டிவைஸை கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது மற்ற கஸ்டமர் ரோமை கம்பேர் பண்ணுறப்ப இதில் இன்னும் கூட நல்லா இருக்குது. அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம பார்க்குறது தான். அப்புறம் ஆப் ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் ட்ராயர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம OnePlus ஸ்டைலில் ரொம்பவே நல்லாயிருக்கு. பயங்கர ஸ்மூத்தாகவும் ஸ்னாப்பியாகவும் இருக்குது. ஸோ ரீசன்ஸ் பேனல் பார்க்குறதாகட்டும் எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க கிடைக்குது. ஸோ இப்போ நாட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே இந்த ரோமை நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டிவைஸில் இன்னும் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ மற்ற செட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லான்ச்சர் நல்லா தான் இருக்குது. அண்ட் யூஸ்வலாக பார்க்குற OnePlus எல்லாமே இருக்குது. OnePlus ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, லைக் கேலரி அண்ட் கேமரா கூட பார்த்தீங்கன்னா ஈவன் கேமரா கூட நமக்கு OnePlus கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சில டெவலப்பர்ஸ்லாம் ரோம் போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து OnePlus 8 ஃபீச்சர்ஸோடலாம் கூட இருந்துச்சு. லைக் அந்த ஃபெனாட்டிக் மோடெலாம் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அது வந்து கொஞ்சம் பக்கியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் இந்த ரோமை கம்பேர் பண்ணுறப்ப அந்த ரோம் வந்து கொஞ்சம் பக்கியாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அதை ரிவ்யூ பண்ணாமல் இதை நார்மலாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கொஞ்சம் இன்னும் கூட ஜூம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இங்கே நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் அதெல்லாம் வந்து யூஸ்வலாக பார்க்குற OnePlus ஸ்டைலில் தான். எல்லாமே பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விதமான ஒரு சின்ன பாக்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லாம் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அண்ட் இங்கே நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த மாதிரி கூகுளோட நியூஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இனிஷியலாக அபவுட் ஃபோன். ஸோ அபவுட் ஃபோனில் போய் பார்க்குறப்ப இது வந்து பேசிக்காக நமக்கு OnePlus 7 தான் டிவைஸ் மென்ஷன் ஆயிருக்கு. இதை தவிர Snapdragon 855 ரன் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் 4+64 GB. ஸோ இப்படி ஒரு வேரியண்ட் OnePlus 7 வரவே இல்லை. அண்ட் இந்த டெவலப்பர் பேர் வந்து நீஃபெரோனா. ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த டெவலப்பருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இப்போ அது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு Android 10 ரன் ஆகுது. அண்ட் Android 10 ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நோட் 5 ப்ரோவோட இது காம்பினேஷன் பண்ணி உண்மையாகவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மேட்ச் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஓரளவு மேட்ச் பண்ணிட்டேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேட்டா வெர்ஷன். ஸோ இதே போர்ட், அதாவது இதே மாதிரியான இன்னொரு போர்ட் இதே பேட்டா வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்க. பட் இந்த டெவலப்பர் தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில 2-3 டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ரோமை ட்ரை பண்ணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் வேணுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை தவிர இதில் சிஸ்டம் அப்டேட், ஸோ அப்டேட் மட்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில கஸ்டமர் ரோம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்ற அந்த பேனல் வந்து இருக்கும். பட் நம்ம என்னதான் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணாலும் நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிகவரிக்குள்ளே தான் போய் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த அப்டேட், அந்த சிஸ்டம் அப்டேட்ஸையே டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அண்ட் இதை தவிர டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆம்பியன்ட் டிஸ்பிளே இது மட்டும் தான் இந்த டிவைஸில் ஒரு மேஜர், அதாவது இந்த ஒரு போர்ட்ரேட் ரோமில் வந்து ஒரு மேஜர் பக்குன்னு சொல்லணும். ஸோ ஆம்பியன்ட் டிஸ்பிளே முழுக்க கம்ப்ளீட்டாக ப்ரோக்கனாக இருக்குது. ஸோ இது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ட் டிஸ்பிளேவை ஆன் பண்ண உடனே பண்ணி நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா அந்த டிஸ்பிளேவே வந்து ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. பட் அதை தவிர மற்றபடி நீங்கள் ஆம்பியன்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். இந்த கஸ்டமர் ரோம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே நீங்கள் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் வந்து இந்த யூஸ்வலான ஃபீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் pretty much எல்லாமே பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அண்டு இதை தவிர ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன். ஸோ ஸ்க்ரீன் கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம மேஜர் டிஃப்ரென்ஸை நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா
இது வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது. ஸோ AMOLED டிஸ்பிளே இல்லாதனால நம்மளுக்கு வந்து அந்த என்னதான் அது கேலிப்ரேட் பண்ணாலும் கூட நமக்கு மேஜர் டிஸ்பிளே அதாவது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ sRGBக்கு மாத்திரம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டிஸ்பிளேல பார்க்குறப்ப லைட்டாக தான் சேஞ்சஸ் தெரியும், ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. நம்ம OnePlus 7ல் பார்க்குற மாதிரியான சேஞ்சஸ் கண்டிப்பாக அதில் இருக்க போகிறதில்ல. அப்புறம் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் நமக்கு கஸ்டமைசேஷன் யூஸ்வலாக நம்ம பார்க்குற OnePlusல இப்போ ரீசெண்டாக வராது அந்த கஸ்டமைசேஷன் இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் வந்து கொஞ்சம் யோசிச்சதே இந்த ஒரு கஸ்டமைசேஷனுக்கு தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரோக்கனாக இருக்குமோன்னு யோசித்தேன். லைக் நமக்கு நார்மல் மோட் ஆகட்டும், டார்க் மோட் ஆகட்டும், எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் இதை தவிர நமக்கு இந்த கெஸ்டர் செட்டிங்ஸ், ஸோ கெஸ்டர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த குவிக் கெஸ்டர்ஸ் வந்து முழுக்க ப்ரோக்கன். ஸோ இது எதனால் ப்ரோக்கன்னு சொல்கிறேன்னா, இது எல்லாமே ஆம்பியன்ட் டிஸ்பிளேக்குள்ளே வரும். ஸோ லைக் இந்த இப்போ நம்ம டிஸ்பிளே ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம வீன் டைப் பண்ணால் நமக்கு ஃப்ளாஷ் லைட்டோ இல்லை ஓன் டைப் பண்ணால் கேமராவோ இதெல்லாம் ஓப்பன் ஆகலை. ஸோ இது எல்லாமே முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர்ஸில் வருது. லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எட்ஜ் லைட்டிங், அப்புறம் அந்த ஆம்பியன்ட் டிஸ்பிளே, அந்த கிளாக் செட்டிங்ஸ் ஆகட்டும், இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு கெஸ்டர் செட்டிங்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு ஆம்பியன்ட் டிஸ்பிளேக்குள்ளே வருது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த ஒரு ஃபீச்சருக்குள்ளே வரதுனால இது முழுக்க ப்ரோக்கனாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பார்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ நான் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கஸ்டம் கர்னல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியன்றதுனால பேட்டரியை வந்து ஒரு மேஜராக நான் கன்சிடர் பண்ணல. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. பட் நீங்கள் MIUI 11ல் பார்க்குற அளவுக்கு இதில் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு அந்த கேம் ஸ்பேஸ். ஸோ இங்கே இருக்குது. இதில் இந்த ஃபெனாட்டிக் மோட ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பேக்ரவுண்டில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணுறது, சிபியோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கூட பூஸ்ட் பண்ணுது. அதனால் பேட்டரி ட்ரைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ நீங்கள் ஃபெனாட்டிக் மோட ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேம் விளையாடுறப்ப உங்களுக்கு கேம் கிட்டத்தட்ட 50 FPS வரைக்கும் எடுக்குது COD மொபைலில். பட் அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியும் ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்னொரு கொஸ்டின் இருக்கும், இதில் வந்து UPI ஒர்க் ஆகுதா? ஸோ இந்த கஸ்டமர் ரூமில் UPI ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் அப்படி UPI யூஸ் பண்ணோன்னா நீங்கள் உங்கள் டிவைஸ் வந்து மேஜிஸ்க்கு வச்சு நீங்கள் ரூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி நெட் பாஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் UPI யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த ஒரு கஸ்டம் OS நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து UPI யூஸ் பண்ண சொல்லி ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ UPI யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கஸ்டம் ரூமை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அதில் பண்ணுறதும் கூட கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் ஈவன் ஜென் மோட் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனில் இருந்து தள்ளி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜென் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு வேணாம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம் இப்போது. ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைலை முன்னாடியே டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது கஸ்டம் ரிகவரி வேணும். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோ நானே போட்டிருக்கேன். அண்ட் ஈவன் நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதுக்கும் கஸ்டம் ரிகவரியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வீடியோ இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ நானும் கூட கார்டு கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கரண்ட் ரோமை பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஆரஞ்ச் பாக்ஸ் ரிகவரி யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி நான் பேக்கப் எடுத்துட்டேன். அண்ட் எடுத்த உடனே உங்களோட ஃபைல் OnePlus 7 ஃபைல் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டாலேஷன் கொடுங்க. ஸோ ஸ்வைப் டு இன்ஸ்டால். ஸோ தட்ஸ் இட். ஸோ காய்ஸ், இப்போ உங்கள் ஃபோனில் OnePlus 7 போர்ட்டட் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து Note 5 Proக்கு மட்டும்தான் வேலிட் ஆகும். அண்ட் ஃபஸ்ட் பூட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், ஸோ கஸ்டம் ரோமை பற்றியே நிறையா வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ see you all guys. Bye bye.